அமெரிக்கா இந்த விவகாரத்தில் இந்த கருத்து தெரிவிப்பதற்கு முதல் அவர் ஒரு பொருளாதார நிபுணர்களை அல்லது வேறு யாராவதையாவது ஆலோசித்து அந்த கருத்தை தெரிவித்திருந்தால் இவ்வாறான ஒரு சிக்கலுக்குள் அவர் மாட்டப்படவில்லை என்றால், மாட்டப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்காது என்றால், இப்பொழுது கனடா கூறுகின்றது தாங்கள் அதாவது ஏற்கனவே இருந்த ஒப்பந்தத்தில் சீர்திருத்தங்களை செய்ததாக, இப்பொழுது சீனாவும் கூறுகின்றது தாங்கள் ஏற்கனவே இருந்த ஒப்பந்தங்களில் சீர்திருத்தங்களை செய்ததாக. இது குறித்து மூன்றாம் தரப்பு கவலைப்பட தேவையில்லை. ஒரு நாடுகளுக்கு இடையேயான உறவு என்பது ஒரு அன்பான அரவணைத்து செல்வதாக இருக்க வேண்டும் ஒழிய குற்றஞ்சாட்டி செல்வதாக இருக்கக்கூடாது என்று அமெரிக்காவை குறிப்பிடாமல் அது குறிப்பிட்டிருக்கின்றது. அதாவது இது நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர உறவு என்பது ஒரு பண்பாடு அடிப்படையில் இருக்க வேண்டும், பயமுறுத்தி மேற்கொள்ளப்படும் நிலைக்கு செல்லக்கூடாது என்று. சில கருத்தியலாளர்களின் கருத்துக்கள் என்பது ஒரு பாரிய சந்தையை விட்டு கனடா உடனடியாக விலகக்கூடாது, அதன் மூலம் அது சில வேளைகளில் தோல்வியை சந்திக்கலாம் என்கின்ற கருத்தியில் இருந்தாலும் கனடா விரும்பி செல்லவில்லை. கனடா வைத்திருந்த நம்பிக்கை என்பது தகர்க்கப்பட்டதை தொடர்ந்து கனடா செல்கின்றது. அந்த நம்பிக்கை மீள கட்டியமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அல்லது அமெரிக்க அரசுதான் அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். சிறுவர்கள் கூட தாங்கள் அமெரிக்காவிற்கு செல்வதை தவிர்க்கின்றார்கள். அதாவது வருடாந்தம் தங்களுடைய பயண பாதையில் அல்லது தங்களுடைய விடுமுறை காலத்தில் அமெரிக்கா என்பது வளமையாக இருக்கின்ற பொழுதும் அவர்கள் பாடசாலைகளில் அறிகின்ற விடயங்கள் மற்றும் செய்திகளில் அறிகின்ற விடயங்கள் கூட 15 வயதிற்கு குறைந்தவர்களையே அவ்வாறான அமெரிக்க வெறுப்பு ஒன்றை அவர்களிடையே விதைக்கின்ற தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு பெரிய பாதிப்பை எதிர்காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு மாறக்கூடிய தன்மையுடையது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் கனேடிய பிரதமர் மார்க் கார்னியும் ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள். அதாவது கனோலா இறக்குமதிகள் தொடர்பான வரி குறைப்பு சம்பந்தமாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து சீனாவிற்கு விசா இல்லாத பயணங்களை கனேடியர்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற தகவல்களை கேட்டறிய போன்றோம். சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம். வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. சீன ஜனாதிபதியும் கனேடிய பிரதமரும் ஏற்கனவே ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒப்பந்தம் நிறைவு செய்யப்பட்டால் அமெரிக்கா 100% வரிகளை கனடாவிற்கு விதிக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். அதற்கு சீன வெளிவிவகார அமைச்சர் பதில் அளித்திருக்கின்றார். என்னவென்றால், இந்த ஒரு மூன்றாம் தரப்பினரையும் இலக்காக கொண்டிருக்கவில்லை. கனடா சீனா ஒப்பந்தம் மூன்றாம் தரப்பினரையும் இலக்காக கொண்டிருக்கவில்லை அப்படி சொல்லியிருக்கின்றார். இருவருடைய கருத்து பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? நிச்சயமாக இப்பொழுது ஒரு அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ஒப்பந்தம் என்பது ஏற்கனவே இருந்த நடைமுறைகளில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக கனடாவில் இருந்து செல்கின்ற 6 மில்லியன் தொன் 1-2 தொன் அல்ல 6 மில்லியன் தொன் கனோலா விதைகளுக்கான வரி என்பது 84% 15% குறைக்கப்பட்டது. இது ஒரு பாரிய வெற்றி. 6 மில்லியன் தொன் என்பது சாதாரண தொகை இல்லை. அதற்கு பிரதியீடாக 49,000 மின்சார கார்களை விடுவதாகவும் அதே நேரம் உல்லாச பயணத்துறையை அதிகரிப்பதானதாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதனை வரவேற்றிருந்த பொழுதிலும் ஆரம்பத்தில், இப்பொழுது அவர் தெரிவித்த இந்த கருத்திற்கு மாறாக சீனா தெரிவித்திருக்கின்ற கருத்து என்பது நிச்சயமாக அமெரிக்காவிற்கு விழுந்த இன்னொரு அடியாக பார்க்க வேண்டும். என்று சொன்னால், அமெரிக்கா இந்த விவகாரத்தில் இந்த கருத்து தெரிவிப்பதற்கு முதல் அவர் ஒரு பொருளாதார நிபுணர்களை அல்லது வேறு யாராவதையாவது ஆலோசித்து அந்த கருத்தை தெரிவித்திருந்தால் இவ்வாறான ஒரு சிக்கலுக்குள் அவர் மாட்டப்படவில்லை என்றால், மாட்டப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்காது என்றால், இப்பொழுது கனடா கூறுகின்றது தாங்கள் அதாவது ஏற்கனவே இருந்த ஒப்பந்தத்தில் சீர்திருத்தங்களை செய்ததாக, இப்பொழுது சீனாவும் கூறுகின்றது தாங்கள் ஏற்கனவே இருந்த ஒப்பந்தங்களில் சீர்திருத்தங்களை செய்ததாக. இது குறித்து மூன்றாம் தரப்பு கவலைப்பட தேவையில்லை. ஒரு நாடுகளுக்கு இடையேயான உறவு என்பது ஒரு அன்பான அரவணைத்து செல்வதாக இருக்க வேண்டும் ஒழிய குற்றஞ்சாட்டி செல்வதாக இருக்கக்கூடாது என்று அமெரிக்காவை குறிப்பிடாமல் அது குறிப்பிட்டிருக்கின்றது. அதாவது இது நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர உறவு என்பது ஒரு பண்பாடு அடிப்படையில் இருக்க வேண்டும், பயமுறுத்தி
மேற்கொள்ளப்படும் நிலைக்கு செல்லக்கூடாது என்று. இது நிச்சயமாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு தேவையற்ற ஒரு விடயமாக எடுத்துக்கொள்ளலாம். மறுபக்கமாக இந்த ஆமாம், நிச்சயமாக அமெரிக்காவுக்கு செல்கின்ற பயணிகள், சீன பயணிகள் கூட இங்கேதான் வரப்போகின்றார்கள் என்கின்ற பல நிலைகள் இருந்த பொழுதும் இவர் வெளியிடுகின்ற இந்த பதிவுகள் என்பன ஒன்றில் இவரது, அதாவது ஆழ்ந்த இரவில் அல்லது அதிகாலையில் அல்லது அவ்வாறான ஒரு, அதாவது ஒரு அலுவலகங்கள் இயங்காத நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் இவ்வாறான பதிவுகள் விடப்படுகின்றன. இது சில வேளைகளில் இவ்வாறான ஒரு முடிவை ஏற்படுத்தக்கூடுமாக இருக்கும் என்று கூறினால், இவருடைய செயற்பாடு என்பது இவருக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றதா அல்லது இவர் கட்டுப்படாமல் செயற்படுகின்றாரா என்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துகின்ற நிலை இருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது அவர் சாதாரணமாக அந்த ஆஸ்பிரின் என்கின்ற ஒரு மாத்திரையை கூட சுமார் 325 மில்லிகிராம் உள்ள மாத்திரையை எடுப்பதாக இந்த வார இறுதியில் ஒரு பத்திரிகை, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்கின்ற பத்திரிகை வழங்கிய பேட்டியில் கூறியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து வைத்தியர்கள் அவருக்கு ஏற்கனவே ஒரு சிறிய ஸ்ட்ரோக் எனப்படுகின்ற பக்கவாதம் வந்திருக்கலாம், அவ்வாறானவர்களுக்குத்தான் இந்த 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின் என்பதை எடுப்பதற்கு மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள் போன்ற கருத்தியல்களை விதைக்கின்றார்கள். எனவே இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி அவர்களுடைய நலத்தில் கவனத்தை செலுத்த வேண்டிய நிலையில் அமெரிக்கா உள்ளது. மற்றும் அவர் பதிவுகளை வெளியிடுகின்ற நேரங்கள் போன்றவற்றை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய நிலையிலும் இருக்கின்றது. ஏனென்றால் சில வேளைகளில் அவர் இவ்வாறான தூக்க கலதி அல்லது தூக்கமற்ற நிலையில் இதனை வெளியிடுகின்றாரா என்கின்ற கேள்வியை அவர் அந்த பதிவுகளை வெளியிடும் நேரங்கள் காட்டி நிற்கின்றன. அது ஒரு ஆரோக்கியமான சமீட்சையாக தெரியவில்லை. இந்த விடயத்தில் கூட இவர் ஒரு தோற்றுப்போன நிலையில் இருந்தாலும் நிச்சயமாக சில கருத்தியலாளர்களின் கருத்துக்கள் என்பது ஒரு பாரிய சந்தியை விட்டு கனடா உடனடியாக விலகக்கூடாது, அதன் மூலம் அது சில வேளைகளில் தோல்வியை சந்திக்கலாம் என்கின்ற கருத்தியல் இருந்தாலும் கனடா விரும்பி செல்லவில்லை. கனடா வைத்திருந்த நம்பிக்கை என்பது தகர்க்கப்பட்டதை தொடர்ந்து கனடா செல்கின்றது. அந்த நம்பிக்கை மீள கட்டியமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்போ அல்லது அமெரிக்க அரசுதான் அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். இதன் விளைவாக கனடாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்றீர்கள்? கனடா தனது பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அது இதை பற்றி எந்தவித கவலையும் இல்லாமல் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும். அது மேலதிகமாக பல நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றது. கனடாவை முன்மாதிரியாக பின்பற்றி பல நாடுகளும் ஏற்கனவே நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றபடியால் கனடா உலகின் முன்னுதாரணமான ஒரு நாடு, அதாவது மத்திய தர நாடாக இருந்து ஒரு சக்தியை பெறுகின்ற நாடாக மாறி வருகின்றது. என்றால் இப்பொழுது சொல்லியிருக்கின்றார்கள் இந்த கனடா மீதான வரி விவகாரம் இறுதியை எட்டும் பட்சத்தில் சீனாவுக்கு கனேடியர்கள் விசா இல்லாமல் செல்லலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, நிச்சயமாக அது கூட ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படலாம். என்னவென்றால் இப்பொழுது சிறுவர்கள் கூட தாங்கள் அமெரிக்காவிற்கு செல்வதை தவிர்க்கின்றார்கள். அதாவது வருடாந்தம் தங்களுடைய பயண பாதையில் அல்லது தங்களுடைய விடுமுறை காலத்தில் அமெரிக்கா என்பது வளமையாக இருக்கின்ற பொழுதும் அவர்கள் பாடசாலைகளில் அறிகின்ற விடயங்கள் மற்றும் செய்திகளில் அறிகின்ற விடயங்கள் கூட 11 வயதிற்கு குறைந்தவர்களையே அவ்வாறான அமெரிக்க வெறுப்பு ஒன்றை அவர்களிடையே விதைக்கின்ற தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு பெரிய பாதிப்பை எதிர்காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு மாறக்கூடிய தன்மையுடையது. இந்த நிலையில் இவ்வாறான நிலைமை என்பது வரவேற்பு பெற வேண்டியதாக அல்லது அவர்கள் அதன் பலனை அடைவதாக 2 நாடுகளுக்கும், அதாவது சீனர்கள் கூட அதிகமாக கனடாவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. சனத்தொகையின் அடிப்படையில் பார்த்தால் சீன சனத்தொகையின் ஒரு 10% கூட இல்லாத அளவிற்கு தான் கனடாவின் சனத்தொகை. எனவே இதன் பெறுபேறு கனடாவிற்கு ஆதரவாக அமையும். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.